அனைவருக்கும் வணக்கம். ஏண்டா தற்கூரி நன்றி கெட்ட நாய்ங்களா, ஒரு மனுஷன் ஒரு 4 மேட்ச் ஒழுங்கா விளையாடலன்னு எப்படியெல்லாம் பேசுறீங்க? மனசாச்சே இல்லாம ரிட்டையர் ஆயிடு டொக்கு டெஸ்ட் மேட்ச் விளையாடுறான், என்ன புடுங்கிட்டான்னு கேட்குறீங்க. குப்பை இதில் ஒருத்தன் வீட்டுக்கு போய் கையை தட்டுங்கன்றான். உங்களுக்கு என்னதான்டா பண்ணலை? 2008லேருந்து இது வரைக்கும் 12 பிளே ஆஃப்டா, அதில் 10 ஃபைனல் 5 வின் பண்ணி கொடுத்துருக்காங்கடா. ரொம்ப ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கப்பு ஜெயிச்சிருந்தா கூட உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் காண்டில் பேசலாம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 23 தாண்டா அடிச்சு கொடுத்தாங்க. ருத்ராஜ் கேப்டன்ஷிப்பு கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கு. அதுக்கு அவர் என்னடா பண்ணுவார்? முன்னாடி விளாட்ணும், ஒழுங்காக விளாண்டதாண்டா 23-30 அவர் கையில் கொடுத்துருப்போம். 43 வயசில் உங்களால் நடக்க முடியுமா? ஃபஸ்ட்டு அட்லீஸ்ட் புகழ வேணாண்டா, இந்த மாதிரி இழிவுபடுத்தாதீங்கடா நன்றி கட்டவனுங்களா. ஐபிஎல்ல மட்டுமாடா இவர் பண்ணாரு? 1983 கப்பு வாங்கி வச்சிருந்தாங்கடா, வேர்ல்டு கப்பு. இவர் உள்ள இறங்கினதுக்கு அப்புறம் தாண்டா வாங்கினாரு, 2011 2007. இது இல்லாமல் சாம்பியன் ட்ராஃபிலேருந்து ஏஷியா கப்லேருந்து எல்லாத்தையும் ரொப்பிட்டு அந்த ஆள் சிறப்பாக எப்படி ஒரு கேப்டன்ஷிப்பில் ஒரு மனுஷன் இருக்கணுமோ இது வரைக்கும் அவர் பேரை நிலநாட்டிட்டு வெளில போயிருக்காரு. அப்பேற்பட்டவரை இவ்வளோ வருஷமாக அப்படியே புகழ்ந்து தள்ளிட்டு மனசாச்சே இல்லாமல் அப்படியே ஒரு 4 மேட்ச்சில் தூக்கி போடுறீங்களே, நீங்கள்லாம் யாரா நீங்கள்? என்ன ப்ரோ, நாங்கள் டிக்கெட் இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கோம், ஒன்றையாமல் டிக்கெட் வாங்கிட்டு வந்து பார்க்க சொன்னால் நீ பிளாக்ல 10,000க்கு 5,000 டிக்கெட் வாங்குற. கிடைச்ச டிக்கெட் டைம் பாஸ் பார்க்கணும், 1,500 டிக்கெட் 2,000 டிக்கெட் வாங்கிட்டு வந்து பாரு, இல்லைன்னா வீட்டில் உட்காந்து பாரு. இது நீ காசை போட்டு உள்ளே பார்க்குறேன்னு ஒன்று அவங்கள கூப்பிட்றாங்க, நீயே போகிற. உனக்கு டைம் பாஸுக்கு மேட்ச் பார்த்தா டைம் பாஸு, நீ சீரியஸாக பார்த்தா அது சீரியஸு. ஏன்டா அந்த டீமோட கேப்டன் இப்போ யாரா? அவனாக இருக்கட்டும், ஓப்பனிங் ஆடுற பிளேயர்ஸ் எல்லாருமே இருக்கட்டும், அவனுங்க ஒழுங்காக ஆடினாதாண்டா இவரோட வேலையை இவர் கரெக்டாக பார்ப்பாரு. முன்னாடி வர்றவன் ஒருத்தவங்க கூட அவன் வேலையை சரியாக பார்க்குறதில்ல. அவனுங்களெல்லாம் விட்டுட்டு இவர்கிட்ட வந்துடுறீங்க நீங்கள். இன்டர்நேஷ்னல் இல்லாமல் ஐபிஎல்ல உங்களுக்கு சேர்த்து 5 கப்பை வச்சு பெருமைப்படுத்தி வச்சிருக்காருல்ல, நீங்கள் இது மட்டும் இது இல்லை, இதுவும் பேசிங்க இன்னமும் பேசிங்க. டோனியோட வரலாறு தெரியாமல் பேசுகிறீங்க. வரலாறு தெரியலன்னா போய் வரலாறு தெரிஞ்சுக்கோங்கடா. அப்பேற்பட்ட மனுஷனை ரிட்டையர் ஆகிட்டு போங்கன்னு சொல்கிறீங்க. அவர் மட்டும் ரிட்டையர் ஆகிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், சிஎஸ்கேன்ற ஒரு டீம் இருக்குல்ல, அது இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போயிடும். அந்த மனுஷன் தாண்டா சிஎஸ்கேட பிராண்டே. இத்தனை வருஷமாக செஞ்சதை ஒரு 4 மேட்ச் தோத்துட்டவனை அப்படியே தூக்கி போட்டுட்டு உங்கள் வன்மத்தை எப்படி கக்குறீங்க பாரு. எப்பேற்பட்ட மனுஷனுங்கடா நீங்கள்லாம். இது விளையாட்டுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் அப்படியே பொதுவாக யோசிச்சு பாருங்கள். ஒருத்தவன் இந்த நாட்டில் சரி எப்படி வேணாலும் வாழலாம், ஆனால் ஒருத்தன் செஞ்ச உதவி எல்லாத்தையுமே ஒருத்தன் வாங்கிக்கிட்டு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் அப்படியே மைனஸாக நடந்த ஒன்று அப்படியே தூக்கி குப்பையில் போடுற அந்த எண்ணம் இருக்குது பாரு, இருக்கிறதுல மனித பிறப்பில் கேவலமான எண்ணம் இது. அப்படி தாண்டா வாழ்ந்துட்டு இருக்கீங்க.